ஒரு வீடு அப்படின்னு இருந்தாவே அது ரொம்ப மங்களகரமாக ஒரு கோவில் போல் ரொம்ப மகிழ்ச்சியுடனும் ரொம்ப சிறப்புடனும் இருக்கணும் அப்படின்னு தான் பெரும்பாலும் எல்லாரோடைய ஆசையுமே இருக்கும். அப்படி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையானது நல்ல முறையில் வாழ்கிறோமோ அல்லது நம்ம சோக நிலையில் வாழ்கிறோமோ துன்பத்தோடு நம்ம வாழ்கிறோமோ அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு சூழ்நிலையை வைத்து தான் தீர்மானிக்கப்படும். சூழ்நிலை அப்படிங்கிறது என்ன? நம்மளுடைய வாழ்வாதாரம், உடல்நிலை அல்லது மனநிலை இதையெல்லாம் பொறுத்து தான் நமக்கு அமையும். இதையெல்லாம் சரியாக அமைஞ்ச அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்ல முறையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி நம்ம இல்லாத வாழ்க்கை நிச்சயமாக கவலைக்குரியதாக தான் இருக்கும். இப்படியான வாழ்வை தான் நம்ம தரித்திர வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில் வாழ்கிறவங்க தங்களுடைய நிலைகள் அனைத்துமே மாறி ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப இன்பமாக வாழ்வதற்கு ஆன்மீகத்தில் ஒரு சூட்சம வழியானது இருக்குது. அதையெல்லாம் பற்றி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒருவருடைய வீட்டில் செல்வம் இருக்குதோ இல்லையோ ஆனால் ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி தான் நம்மளுடைய வீடு நல்ல கோவில் போல் நல்ல மங்களகரமாக எப்போதுமே மகிழ்ச்சி சூழ்ந்து நல்ல நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்க வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலைகள் அனைத்துமே நீங்கள் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தரித்திரம் அப்படிங்கிறது ஒரு கடுமையான நிலை வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு குடும்பத்தில் தரித்திரம் அதாவது நிலை கொண்டு இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தோட நிலை அதோகதி தான். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சுகம் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி வீட்டில் பண வரவே இருக்காது. ஒரு வறுமையான சூழலானது தான் தாண்டவம் ஆடும். இது அனைத்திலுமே விட மன நிம்மதியானது வீட்டில் சுத்தமாக இந்த மாதிரி தரித்திரம் ஏற்படும் போது நம்மளுடைய வீட்லேயும் சரி நம்மளுடைய மனநிலையுமே ஒரு தரித்திரம் ஒரு மன நிம்மதி இல்லாமல் ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலைக்கு கூட நம்ம கொண்டு போகிற அளவுக்கு இது வந்து ஒரு இதாக இருக்குது நம்மளுக்கு. இப்படியான இந்த தரித்திர நிலையை நாம் உடனே மாற்றிட வேணும். தரித்திரம் நம்ம ஆட்கொள்ள பல காரணங்கள் இருந்தால் கூட நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காரணங்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்படி என்னென்ன நம்மளை ஏற்படுத்திக்கிறோம், இதை மாற்றினா எந்த மாதிரியான வாழ்க்கை நமக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். தரித்திரம் பார்த்திங்களா நம்மை அண்டாமல் இருக்கவும் முதல்ல நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை ஒழித்து உழைப்பில் கவனத்தை செலுத்த வேணும். இப்படி உழைத்தாலும் கூட எங்களால் முன்னேற முடியலை, வறுமையில் தான் இருக்கிறோம், இந்த நிலை மாறவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஒரு சூட்சம வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த டைமானது உங்களுக்கு அமையும். இந்த வழிபாட்டை பெண்களை விட ஆண்கள் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆண்கள் செய்ய முடியாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் பெண்கள் செய்யலாம், தவறில்லை. இதற்கு பெரிதாக நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. தினமுமே நீங்கள் கோவிலுக்கு போய் கோவில் வழிபாடு தான். வீட்டில் பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது காலை மாலை என இரு வேளையிலுமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். மாதத்தில் ஒரு நாளைக்காவது நீங்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு செல்ல வேணும், அவ்வளவுதாங்க. இந்த விஷயத்தை நம்ம கேட்கும்போது உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். மாதத்தில் ஒரு நாள் கோவிலுக்கு போனால் எப்படி சரியாகும் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லப்படுது. அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்மகன் மாதத்தில் ஒரு நாள் அதிகாலையில் நடக்கக்கூடிய ஆலய வழிபாட்டிற்கு செல்ல வேணும். அந்த ஆலயமாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஆனால் அதிகாலையில் நடக்கக்கூடிய வழிபாட்டிற்கு செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி சென்று அங்கே கிடைக்கக்கூடிய அபிஷேக நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தெளித்து விடுறது ரொம்ப ரொம்ப அந்த வீட்டிற்கு நல்லது, அவங்களோட உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இது தாங்க சூட்சும பரிகாரம் வழிபாடு. எது வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த தண்ணீரை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் தெளிப்பதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரை அதாவது தரித்திர சூழ்நிலையானது மாறி சுபிட்சம் நிலை ஏற்படும். ஆனால் இந்த முறை செய்கிறதுக்கு காலை வேலை மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இது மற்ற வேலையில் செய்யும் பொழுது இது பலன் தராது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலுமே தினம் தினம் தரிசித்தால் கூட நம்மளுடைய குடும்பத்தார் நாம் படக்கூடிய வேதனையிலிருந்து நாம் மீள மாதத்தில் ஒரு நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிங்களாவே போதும்.
இதில் ஆச்சரியமான தகவலாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு முழுமையான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் வந்தால் கூட நீங்கள் கைவிடாமல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தினமுமே இறை வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக இது உங்களுக்கு அமையும். அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் தரித்திரம் நீங்கி செல்வம் பெருக என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாசற்படி, உரல், ஆட்டுக்கல், அம்மி இது எல்லாமே முக்கியமாக நம்ம உட்காரவே கூடாது. ஒருவருக்கு பணம் கொடுக்க வேணும் அப்படின்னா வாசற்படியில் நின்று நம்ம முதல்ல பணம் கொடுக்கவே கூடாது. கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல் படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க அல்லது வாங்கலாம். அல்லது வாசல் படி நரசிம்ம மூர்த்திக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த இடத்துல அப்படி நம்ம செய்யக்கூடாது. அடுத்ததான் உங்களோட வீட்டில் லட்சுமி கடாசம் தலைத்து செல்வம் பெருக வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, வெற்றிலை, வாழை இலை இது எல்லாமே நீங்கள் முக்கியமாக வாட விடக்கூடாது. அடுத்ததாக வெற்றிலையை எப்போதுமே தரையில் வைக்கக்கூடாது. சுண்ணாம்பு வெற்றிலையை போடக்கூடாது. பிரம்மச்சாரிகள் தாம்பூலம் உட்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பகலில் குப்பையை வீட்டுக்குள்ளே எந்த மூலையிலுமே நீங்கள் குவித்து வைக்கக்கூடாது. வேலை காரணமாக அப்பப்போ டக்குன்னு நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணுறது தப்பு. உப்பை எப்போதுமே தரையில் சிந்தக்கூடாது. அரிசியை கழுவும் போதுமே தரையில் சிந்தக்கூடாது இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாமே இப்படி சின்ன சின்ன விஷயங்களோட கூட பல பிரச்சனைகளை ஏற்படுத்த நம்மளுடைய நிம்மதி கட்டுறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக அமையும். இரவில் வீட்டை பெருக்குனீங்க அப்படின்னா அந்த குப்பையை முக்கியமாக நீங்கள் ஒரு டஸ்ட்பின் இருந்துச்சுன்னா அள்ளி வச்சுருங்க. அதை வெளியில் கொட்டக்கூடாது. வீட்டில் தூசி ஒட்டடை சேர விடக்கூடாது. அதே மாதிரி அடைசல்கள் இன்றி ரொம்ப சுத்தமாக நல்ல ஒரு மங்களகரமாக எப்பவும் வெளிச்சமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அடுத்தது அன்னம், உப்பு, நெய் இது எல்லாமே உங்களோட கையால் பரிமாறக்கூடாது. கரண்டியால் மட்டுமே பரிமாற வேணும். கையால் பரிமாறப்பட்ட அன்னம், உப்பு, நெய் இது எல்லாமே மாமிசத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது செல்வ செழிப்போடு வாழ நாம் வாழக்கூடிய வாழும் வீட்டில் துர்நாற்றம் வீசவே கூடாது. அப்படி வீசினா பணவரவு குறைந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய நிம்மதியுமே தொலைத்து கொண்டே இருப்பீங்க. செல்வ செழிப்போடு வாழ நம்மளோட வீட்டில் நம்மளோட ஆடைகள், துணிகள் சிதறி கிடக்கக்கூடாது. அதே மாதிரி நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய வீட்டிற்குள்ளே நுழைந்ததும் எப்போதுமே ஒரு நறுமணம் வீச வேணும். அப்படி இருந்தாலே செல்வம் நமக்கு சேர தொடங்குமா. எங்கோ போக வேண்டிய பணமானது நம்மளோட வீட்டை நோக்கி வருமா. அதே சமயம் அனாவசியமான செலவுகளையுமே முக்கியமாக குறைக்கிறது நல்லது. வீட்டில் எப்போதுமே தரித்திரம் நீங்கி செல்வமானது பெருகி கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பஞ்சமி திதியில் வராகி அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. தினசரியுமே மகாலட்சுமி, சொர்ண அகர்ஷண வைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. பூஜை அறையில் நீங்கள் எப்போதுமே பச்சை கற்பூரம், லவங்கம், துளசி கலந்த நீர் இது எல்லாமே வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு சுத்தமாக இருப்பது அதை விட முக்கியம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி பூஜை செய்வது உங்களுடைய வறுமையை நீக்கி உங்களுக்கு செல்வத்தை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும். அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையில் லட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி மகாலட்சுமிக்கு உலர் திராட்சை நைவேத்தியமாக வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுடைய வீட்டில் செல்வம் பெருகி கொண்டே இருப்போம். அதே மாதிரி காலையிலையும் மாலையிலையும் வீட்டில் கற்பூரம் ஏற்றி அந்த புகையை வீடு முழுவதுமே காண்பிப்பது எதிர்மறை ஆற்றலை உங்களுக்கு நீக்கும். அதே மாதிரி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். அதே மாதிரி கற்பூரம் மட்டும் போதாது, நீங்கள் பார்த்திங்களா சாம்பிராணி இதையுமே வீடு பூரா நீங்கள் புகை போட்டு காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது படிகாரம். வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை நீக்க சனிக்கிழமை நாளில் நீங்கள் படிகாரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அறையிலையுமே காண்பித்து அதுக்கப்புறம் அதை தூக்கி எறிகிறது ரொம்ப நல்லது. தண்ணீர் வைப்பது பூஜை அறையில் முக்கியமாக கண்ணாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பூஜை அறையில் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் சிறிதளவு பச்சை கற்பூரம், லவங்கம், துளசி போட்டு வைப்பது உங்களுடைய வீட்டில் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும்.
வீட்டில் எப்போவுமே தரித்திரம் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். வீட்டை எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கோங்க, காற்றோட்டமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி தேவையில்லாத பழைய பொருட்களை நீங்கள் எடுத்து வெளியில் போட்டுருங்க. வீட்டில் சும்மா கண்ட கண்ட பொருள்லாம் போட்டு அடைச்சி வச்சுக்கிறதுனால நம்மளுடைய வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சாப்பாட்டு மேஜையில் ருசியான ஊறுகாய் இருப்பது வீட்டில் தரித்திரம் தங்காது. எப்போவுமே வீட்டில் பார்த்திங்களா நெய், ஊறுகாய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் எப்போவுமே குறையாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி உப்பு எப்போவுமே ஒரு நிறைய வலி இருக்கிறது ரொம்ப நல்லது. எதிர்மறை வார்த்தைகளை பேசுகிறதையும் முக்கியமாக தவிர்க்க வேணும். எப்போவுமே பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் எழுந்த உடனே நீங்கள் வீட்டை பெருக்கி கூட்டிட்டு அதுக்கப்புறம் வாசலையும் கூட்டி அதுக்கப்புறம் சாணம் தெளிச்சுட்டு கோலம் போட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் காலையில் எழுந்த உடனே குளிச்சுக்கோங்க. பெண்கள் தான் அந்த வீட்டோட மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான இதாக இருக்குது. அதனால் வந்து பெண்கள் இந்த மாதிரியான சின்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும். உங்களுடைய வீட்டில் தரித்திர நிலையானது இருக்காது. அதே மாதிரி நம்ம இப்படி சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும்போது வீட்டை நல்லா க்ளீனாக வச்சுக்கும் போது நம்மளுடைய மைண்டுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதனால் நம்மளுடைய உடல்நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வழிபாடுகளை முழு நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி லட்சுமி கடாசமானது நிச்சயமாக பெருகும். முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் இந்த வீட்டு பூஜை அறையில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய சின்ன விஷயங்கள் என்ன, தரித்திரம் நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது குறித்து தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுடைய நண்பர்கள் வகையில், உங்களுடைய உறவினர்கள் வகையில் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் செல்வம் அதிகரிக்க நீங்கள் என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தோட பேருமே நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேருமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.